நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்கள் அண்ணனுங்க அது மேலே கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி போனால் நமக்கு நல்லது. எனக்கு வேலையும் ஈஸியாகிடும். இப்பதான் பொழுது போச்சு இல்லைண்ணே. நாம நம்மளோட வேலையை பார்க்கணும் இல்லையா? அம்மாவோட பேர்ல இருக்க அந்த வீட்டையும் இடத்தையும் இதுக்கு மேல நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. பாட்டியும் அந்த பொண்ணும் இப்போ அங்கதான் தங்கி இருக்காங்க. நாம அதை கண்டுக்காம விட்டுட்டா கடைசியில் அவளுக்கு நாம அந்த வீட்டை கொடுக்கற மாதிரி ஆயிடும். இல்லடா, அது ஒன்றும் அவளுக்கேத்த இடம் கிடையாதுடா. கொஞ்ச நாளைக்கு அவ அங்கேயே வாழ்ந்துட்டு போட்டோமேடா. அம்மா இறந்து 16ஆம் நாள் காரியம் முடியாம அவளையும் பாட்டியும் அங்கிருந்து துரத்தணும்னா நமக்கு இந்த சொத்து மேல ஆசை இருக்கு போலன்னு ஊர்க்காரங்க சொல்லுவாங்க. இப்பவே பாரு, அங்க எங்கன்னு பல பேர் நிறைய சொல்றாங்க. அம்மாவோட மரணத்தை பத்தின சந்தேகம் தானே. அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். நமக்கு அதுல எந்தவித பங்கு இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி இல்லை ராஜு. நம்ம அம்மாவை நாம தான் கொலை பண்ணணும்னு ஊர்க்காரங்க யாரும் சொல்லவே இல்லை. அம்மாவுக்கு எதிரிகள் இருந்தோம். அம்மாவோட சாவை விசாரணை பண்ணணும்னு நாம எதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு அவங்க நினைப்பாங்க. அது இப்போ நமக்கு அப்புறமா அம்மாக்கு எல்லா விதமா தொந்தரவு கொடுத்தது வாசன் தானே. அந்த ஆள் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி நம்மளால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்குதான் இப்ப சொன்னேன், இப்போதைக்கு நம்ம சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. எல்லாமே கொஞ்சம் அமைதி ஆகட்டும்டா. அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் அந்த இடத்துக்கு போலாம். அம்மா செத்ததுக்கு அப்புறமா நாம அவளை மறந்துட்டோன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. அவ விழுந்த இடத்துல இருந்து அவ கண்டிப்பா எழுந்திருக்கவே கூடாதுன்னு. அதுக்கு முன்னாடி வெட்டி சாச்சிடணும். இந்த ஒரு வாரத்துல அவளால எதுவுமே பண்ண முடியாது ராஜு. துரத்தி விட்டதுக்கு அப்புறமா வெளியே போறதுக்கு கொஞ்சம் தெம்பு இருக்கணும்ல. அதுக்கான நேரத்தை இப்ப நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். கஜேந்திரங்க, அவனை இன்னைக்காவது கம்பெனிக்கு வர சொல்லணும் ராஜு. இப்படி வருத்தப்பட்டு ரூம்குள்ளே இருந்தா எப்படி? நமக்கு தானே கஷ்டம் இருக்கு. நான் அதையும் சொல்லிட்டேன். ஸ்ரீகுட்டி கூட திரும்ப அவ வீட்டுக்கு போயிட்டா. ஆனா இவன் வெளியில வராமலே இருக்கான். நாம அவன் கிட்ட கிருஷ்ணவ அங்கிருந்து துரத்தி விட போறோன்னு சொன்னா அவன் ஃப்ரெஷ் ஆயிடுவான். அந்த அளவுக்கு அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். கோவம் எனக்கும் இருக்கு ராஜு. நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போனதுக்கு முக்கியமான காரணமே அவ ஒருத்தி தான். அம்மாவோட சைட்ல இருந்து சில முடிவுகளை அவங்க மட்டும் தனியா எடுத்திருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட வரவு தான். அதுக்கு தான் சொல்றேன், அவ இந்த ஊர்ல இருந்தானா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாத. இருந்தாலும் நீங்க அவளை அங்கேயே இருக்க சொல்லி சொல்றதுதான் எனக்கு புரியல. நாம அவளை அங்கிருந்து அடிச்சு துரத்துனா அவளுக்காக சப்போர்ட் பண்ண யார் வருவாங்க? பாட்டியா? பாட்டி அவ கூட இருக்கிறதும் ஒரு சின்ன பிரச்சனை தான் ராஜு. இருந்தாலும் நாம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். நானே சொல்றேன், அதுக்கப்புறமா பண்ணலாம். நாம நினைச்ச மாதிரி இல்ல. இப்போ இந்த வீடும் இடமும் நமக்கு கிடைச்சா அது நிஜமாவே பெரிய லாபம் தாங்க. ஏங்க பாரு, வாயை திறந்து அவசரப்பட்டு எதுவும் வளரிடாத, பாட்டி வராங்க.
பாட்டி, உங்களால மட்டும் எப்படி சகிச்சுக்க முடியுது பாட்டி? கடைசியா ஒரு வாட்டி அம்மாவை உங்களால பார்க்க கூட முடியாம போயிடுச்சு. நடந்தது நடந்து போயிடுச்சு. அவ உடலை பார்க்காம இருந்தது தான் எனக்கு நல்லது. இல்லைன்னு அவ ஞாபகமாவே இருந்துகிட்டு இருக்கோம். அதுவும் நல்லது தானே. நீங்க சொன்னதான் சரி பாட்டி. அவங்க மேல வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு தலையில போஸ்ட்மார்ட்டம் பண்ண துணியை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் அவங்களோட 2 கண்ணும் பஞ்சு வச்ச மூக்கு மட்டும்தான். அதை பார்க்கறதோட நல்லது பார்க்காம இருக்கிறதா. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. செத்து போனது உங்க அம்மா இல்லையே, எங்க அம்மா வச்சு. தயவு செய்து அப்படி சொல்லாத ஸ்ரீ. உன்னோட அம்மாவை என்ன பெத்த அம்மாவா தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டிக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஆறுதல் சொல்றதுக்காக நான் வந்திருப்பேன சொல்லு. இருந்தாலும் நீங்க ஆறுதலா சொல்ற வார்த்தைகள் மத்தவங்களை கஷ்டப்படுத்தும். ஆமா பாட்டி, கிருஷ்ணா எங்க? அவ உள்ளதான் இருக்கா, மனசொடிஞ்சு போயிருக்கா. எனக்கும் அவளுக்கும் இதுக்கப்புறம் எதையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஐயோ பாட்டி, அப்படிலாம் பேசாதீங்க. அம்மாவோட மரணத்தினால எங்களை விட அதிகமா வருத்தப்பட்டது நீங்க 2 பேரும் தான். எங்களுக்கு தெரியும். வேற யார் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நாங்க இருக்கோம் பாட்டி. உண்மைதான் பாட்டி. இவளோட அண்ணன்கள் எல்லாம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் காட்டின வேலைங்க எல்லாமே அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கறதுக்கான தைரியம் எங்க கிட்ட இல்லை. அப்புறம் அம்மாவுக்காக எங்களால பண்ண முடிஞ்சது இதுதான். அம்மானால பார்த்துக்க முடியாதவங்க 2 பேரை அவங்க ஸ்தானத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் இதை சொல்றதுக்காக தான் வந்தோம். என்னங்க, நீங்க பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் போய் கிருஷ்ணாவை பார்த்துட்டு வரேன். அம்மாவுக்கு அவ பெத்த பொண்ணு மாதிரி தானே இருந்தா. சரி ஸ்ரீகுட்டி, நீ போய் கிருஷ்ணாவுக்கு ஆறுதல் சொல்லு. நான் இங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ, ரொம்ப தான் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கா போல. எங்க அம்மா செத்து போனதுக்கு இவ எதுக்கு இப்படி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கா? அம்மா, கிருஷ்ணா. அம்மா, அம்மா வந்துட்டீங்களா? அம்மா, என்ன நீ உன் அம்மாவா நினைச்சுக்கலாம். அம்மா தான் என்ன உன்னை பாத்துக்க சொல்லி அனுப்புனாங்கன்னு நீ நினைச்சுக்கோ. ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே இல்லை. அம்மா என் பக்கத்திலே உட்காந்து உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே, நீ என்ன அவளுக்கு ஆறுதல் சொல்ல கூட போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சதுக்கு அப்புறம் நீயும் பாட்டியும் சேர்ந்து அம்மாவை பார்க்க வந்தது எனக்கு சத்தியமா தெரியாது. என்னோட அண்ணனுங்களா சேர்ந்து உனக்கு எதிராக பெரிய அக்கிரமம் பண்ணிருக்காங்க. செத்து போய் கிடக்கிற ஒரு ஆளோட முகத்தை கடைசியா ஒரு வாட்டி பார்க்க கூட அனுமதிக்காத அவங்கள கடவுள் நிச்சயமா மன்னிக்க மாட்டாரு. என் அண்ணனுங்களை பத்தி தப்பா பேசியும் இவ என்ன அப்படியே அசையாம உட்காந்துட்டு இருக்கா? இருந்தாலும் நம்மள அனாதையா விட்டுட்டு நம்ம அம்மா போயிட்டாங்களே. நீ பயப்படாத, உனக்காக நான் இருக்கேம்மா. நீ முழுசா சமாதானமானதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. உனக்கு உன்னோட அம்மாவை பார்க்கணுமா? பார்க்கணுமாம்மா? நான்
உனக்கு காட்டுறேன். நான் காட்டுற பாசத்துல உன்னோட அம்மாவையே நீ என்கிட்ட பாப்ப கிருஷ்ணா. நீ என்னை யாரோ மாதிரி பார்க்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ யாரடி? எந்த கஷ்டமும் இல்லாம இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நீ என்ன ராஜகுமாரியா? அந்த பத்திரம் மட்டும் என்கிட்ட கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ யாருங்கிறத நீயே பாப்ப. என்னால அந்த பொண்ணு சங்கடப்படுறத பார்க்கவே முடியல. அம்மா மேல இவ அந்த அளவுக்கு பாசமா இருந்தாளா பாட்டி? அவ அம்மாவோட பாசத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னாளா? இல்ல, அவ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அத வச்சுதான் நான் அப்படி சொன்னேன். சரிதான், சிலரோட மௌனம் எப்பயுமே அமைதியா இருக்கும். அவங்க கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தா போதும், அதை பார்த்ததும் மற்றவங்களுக்கு பெரிய அழுகையா வரும். இப்ப நீ கிருஷ்ணாவை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டல. எதையும் தாமதமா புரிஞ்சுக்கிறதுல பயன் இல்ல கோபிகிருஷ்ணன். லட்சுமியோட பிள்ளைங்கள்ல யாராவது ஒருத்தர் அவளை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு மரணம் அவளுக்கு நடந்தே இருந்திருக்காது. ராமச்சந்திரனுக்கும் இன்னொருத்திக்கும் பிறந்த பொண்ணை காப்பாத்தினதுதான் விஜயலட்சுமி செஞ்ச தப்புன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது தப்பு அவ தம்பி மகனுக்காக கோர்ட்டுக்கு போனது. எந்த தப்புக்காக அவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசம் இருக்கிறது உண்மைன்னா முதல்ல நீங்க அதைத்தான் செய்யணும். ஐயோ பாட்டி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மாவோட மரணம் ஒரு திட்டமிட்ட கொலையா? ஆமா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். ஆதாரத்தை நான் போலீஸ் கிட்ட கொடுக்கறேன். அப்படி என்ன ஆதாரம் உங்க கையில இருக்கு? அதை நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். உன் பொண்டாட்டி மூலமா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க உனக்கு தைரியம் இருக்கா சொல்லு. அவ பிள்ளைங்கள யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அப்பதான் போலீஸ் கேஸை விசாரிக்கும். இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாத விஷயத்தை பத்திலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. யாராவது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் நிச்சயமா முதல்ல கிருஷ்ணாவை தான் பார்க்க வருவாங்க. அந்த பொண்ணை எதுக்கு பாட்டி நாம கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும்? அப்போ உங்க அம்மாவுக்கு தொந்தரவு கொடுத்தது எல்லாம் கிருஷ்ணாதாங்கிற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ, அந்த பொண்ணு நிரபராதின்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்கெல்லாம் திரும்ப வருவேனா? அம்மா மரணத்துக்கு காரணம் காத்தும் மழையும் பெஞ்சப்போ வண்டி ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனதுனால தான். அதை தாண்டி அம்மாவை கொல்ற அளவுக்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னு தான் நாங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். அப்புறம் மற்றவங்க சொல்றத வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் வர விளைவுகளை நீங்களும் கிருஷ்ணாவும் தான் அனுபவிக்க வேண்டி வரும் தான் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்ததுக்காக உங்க 2 பேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஐயோ பாட்டி, நன்றியும் கடமையும் எதிர்பார்த்து நாங்கள் ஒன்றும் இங்கே வரல. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான். டாக்குமெண்ட்ஸா? எந்த டாக்குமெண்ட்ஸு? அது வந்து பாட்டி, இந்த அது அம்மா வக்கீல்கிட்ட கொடுக்கறதுக்காக கொண்டு போயிருந்த டாக்குமெண்ட்ஸை பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படிப்பா இங்கே இருக்கும்? லக்ஷ்மி கூடவே அதுவும் போயிடுச்சு இல்லையா? அது வந்து அதோட ஜெராக்ஸையாவது நீங்க நிச்சயமா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல பாட்டி. எங்க அம்மா பாதியிலே விட்டுட்டு போன எல்லா நல்ல காரியங்களையும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அசோகனோட கேஸை நடத்தணும், உங்களையும் கிருஷ்ணாவையும் நல்லா பாத்துக்கணும். எங்க வாழ்க்கையே மொத்தமா இனிமே உங்களுக்காக தான். ஆமா பாட்டி, வேணும்னா இன்னைக்கே நீங்களும் கிருஷ்ணாவும் எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துருங்களே.
அதெல்லாம் தேவையில்லை கோபிகிருஷ்ணா. நாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம இங்கேயே இருந்துக்கிறோம். அச்சுந்தனோட பொண்ணோ பக்கத்துல இருக்கிற கடைக்காரரோட பொண்டாட்டியோ வந்து குடிக்க கஞ்சி கொடுத்தா எங்களுக்கு அதுவே போதும். ஒருவேளை யாருமே வரலைன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க வாழ்ந்துருவோம். இவ்வளவு நேரம் ஆகியும் நானும் கிருஷ்ணாவும் எதுவுமே சாப்பிடாம தான் இருக்கோம். ஐயோ பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் பாக்கியும் நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையா? ஸ்ரீகலா, நீ கேட்கவே இல்லையா? ஏன் பாட்டி இப்படிலாம் பண்றீங்க? நாங்க வந்த உடனேவே எங்க கிட்ட இதை பத்தி சொல்லிருக்கலாம்ல. என்னங்க, நீங்க இங்கே இருங்க, நான் உடனே உள்ள போய் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். போ 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 போ. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிப்போம். போகாத நில்லு, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நீ போ, நீ போமா. பாட்டி இந்த மாதிரி வேணான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கடமையை சரியா செஞ்சா மட்டுமே போதும். நீ போ, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. இங்க பாருங்க பாட்டி, நாங்க சில முக்கியமான முடிவுகளை எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். அது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த நிலைமையில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை விட பெரிய இடத்துக்கு போக போறீங்க, பெரிய இடத்துக்கு. இதை பாரு ஸ்ரீகலா, நீ இங்க என்ன வேலை செய்வா வந்திருக்க? நீ டீ வைக்கிற சாக்குல பத்திரத்தை தேடுவேன் தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன். நீங்க அவசரப்படாதீங்க. அவங்கள ஏமாத்தணும்னா குறைஞ்சபட்சம் டீயாவது நம்ம போட்டு கொடுக்கணும். நீங்க அந்த கிழவி கிட்ட போங்க, அடுப்புல டீயை வச்சுட்டு நான் உள்ள போய் பத்திரம் கிடைக்குதான்னு பாக்குறேன். அந்த கிழவி அந்த பக்கம் வராம நீங்க தான் பாத்துக்கணும். அதான் உன்னோட பிளானா? இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. அவங்க முன்னாடியே வா. உங்களை மாதிரி நான் ஒன்றும் அடிமுட்டாள் கிடையாது. நீங்க போய் அவங்க கூட இருங்க. அந்த பொண்ணோ கிழவியோ பெட்ரூம் கிட்ட போயிட்டா எல்லா காரியமும் கெட்டுரும். இதோ இப்பவே போறேன், நீ ஆபரேஷன் ஆரம்பி. மெனக்கெட்டதெல்லாம் வீணா போச்சு ஸ்ரீ. நீ அங்க நல்லா செக் பண்ணி பாத்தியா? என்னங்க என்கிட்ட இப்படி கேக்குறீங்க? நான் போய் ஒழுங்கா செக் பண்ணாம இருப்பேனா? அப்புறம் வேற சில டாக்குமெண்ட்ஸ் கூட இருந்தது. ஆனா அந்த டாக்குமெண்ட் மட்டும் அங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கஷ்டம். கடைசி காலத்துல உன்னோட அம்மா இப்படி ஒரு வேலை பண்ணி எல்லாரையும் சிக்கல்ல விட்டுட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அந்த சொத்தை கண்டிப்பா அந்த பொண்ணு பெயர்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. உன் அம்மா உனக்காக வீடு வாங்கி கொடுத்தாங்க, கார் வாங்கி கொடுத்தாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மா செஞ்சது எல்லாமே சரிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். கடைசியா அவங்க கிட்ட இருந்த சொத்துல ஒரு பாதியாவது பெத்த பொண்ணு பேர்ல எழுதி வைக்காம அவங்க ரொம்பவே மோசம் பண்ணிட்டாங்க. உன்னோட அபிப்பிராயம் என்ன? அந்த வீட்ல இருந்து பத்திரம் கிடைக்காததுனால இப்ப நம்ம பண்ண டிராமா எல்லாம் வீணா போச்சேன்னு தாங்க எனக்கு தோணுது. அதேதான். இருந்தாலும் அம்மா அந்த வீட்டை அவ பேருக்கு எழுதி வச்சிருந்தா அந்த பத்திரமா தான் அங்க இருந்திருக்கணும் இல்லங்க? அத அவனும் அந்த பாட்டியும் ரகசியமா எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. நீ நல்லா தேடி பாத்தியா இல்லையான்னு அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். ஒருவேளை அவ பேருக்கு எழுதிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பத்திரம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குமா ஸ்ரீ? உன்னோட அண்ணங்க கண்டிப்பா இந்த ஊரை விட்டு அவளை அனுப்பிடுவாங்க. அந்த வாய்ப்பை நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு போலாமா? வேணா நான் அந்த வீட்டுல ஒரு நாள் கூட தங்கிட்டு வரேன்.
ராத்திரியில அவங்க தூங்குனதுக்கு அப்புறமா தேடுறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும்ல. அப்படின்னா நானும் கூட வரேன். எதுக்கு? அது வந்து நீ அந்த வீட்டில் பத்திரத்தை தேடிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க அங்கே வராமல் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பல்ல. அதெல்லாம் அவசியம் இல்லை. அவ தூங்கும் போது நீங்க முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்ததை வச்சு இதை கூட நான் கத்துக்க மாட்டேன்னா என்ன? நீ இன்னும் அதையே நினைச்சு மறக்காம இருக்கே ஸ்ரீ. சரி, அதை விடு. நம்ம அந்த பத்திரத்தை பத்தி இப்ப பேசலாம். மறுபடியும் நம்ம அதை ட்ரை பண்ணா உன்னால அதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். நீங்க முதல்ல நேரா பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரி. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்காக அவல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டீ குடிக்கும்போது சாப்பிட. உங்களுக்கு இது பிடிக்கும் இல்லையா? நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேம்மா. அப்படின்னா இதை முதல்ல சாப்பிடுங்க. போயிட்டு வீட்டுக்கு தாம்மா வருவேன். நீ ஏமா அழுதுட்டே இருக்க? அழுதுடுமா, மனசு திறந்து நீ அழுதுடுமா. அப்படி அழுதாலாவது அவ மனசுல இருக்கிற பாரம் குறையட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.